அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 25 இன்றைக்கி பெரிய முக்கியமான நாள். ஒரு ரட்சகர் நமக்காக ஒரு பிறந்த நாள். ரட்சகர்னால் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இயேசுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சரியா? அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு பாட்டோடு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது இவர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க போன வருஷம் அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் போன வருஷம் கரெக்டாக டிசம்பர் 25 சண்டே அவர் படித்த பாட்டு தான் இது. நல்ல பாட்டு. இது நல்லா நீங்கள் மன அமைதியோடு அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது வரும். மியூசிக் இல்லாமல் தான் நான் படிக்க போகிறேன். சரிங்களா? படிக்கலாமா? விண் தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனுவாகவே பெத்லேம் ஏழை கூடில் தன்னை தேடி அன்போடு வந்தாரே. விண் தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனுவாகவே பெத்லேம் ஏழை கூடில் தன்னை தேடி அன்போடு வந்தாரே. திருவார்த்தை மனுவாகியே உருவான கோலம் இதே. திருவார்த்தை மனுவாகியே உருவான கோலம் இதே. விண் தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனுவாகவே பெத்லேம் ஏழை குடில் தன்னை தேடி அன்போடு வந்தாரே. ஈசாய் வேரில் கிளை ஒன்று தோன்றி உலகெங்கும் அரசாலுமே. ஈசாய் வேரில் கிளை ஒன்று தோன்றி உலகெங்கும் அரசாலுமே என்றே உரைத்த ஏசாயா வார்த்தை இயேசுவில் நிறைவானதே. என்றே உரைத்த ஏசாயா வார்த்தை இயேசுவில் நிறைவானதே. இயேசுவில் நிறைவானதே. விண் தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனுவாகவே பெத்லேம் ஏழை கூடில் தன்னை தேடி அன்போடு வந்தாரே. பாலாம் தீர்க்கன் அந்நாளில் சொன்ன இறைவார்த்தை நிறைவேறவே. பாலாம் தீர்க்கன் அந்நாளில் சொன்ன இறைவார்த்தை நிறைவேறவே யாக்கோபிலே ஓர் விடிவெள்ளியாக இறைமைந்தன் உதித்தாரே. யாக்கோபிலே ஓர் விடிவெள்ளியாக இறைமைந்தன் உதித்தாரே. இறைமைந்தன் உதித்தாரே. விண் தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனுவாகவே பெத்லேம் ஏழை குடில் தன்னை தேடி அன்போடு வந்தாரே. கை கொண்டு பெயர்க்கா கல்லொன்று புரண்டு உலகெங்கும் நிரப்புமென்று. கை கொண்டு பெயர்க்க கல்லொன்று புரண்டு
உலகெங்கும் நிரப்புமென்று. தானியேல் அன்று கண்டிட்ட காட்சி தவறாமல் நிறைவேறுதே. தானியேல் அன்று கண்டிட்ட காட்சி தவறாமல் நிறைவேறுதே. தவறாமல் நிறைவேறுதே. விண்தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண்மீது மனுவாகவே பெத்லேம் ஏழை குடில் தன்னை தேடி அன்போடு வந்தாரே. திருவார்த்தை மனுவாகியே உருவான கோலம் இதே. திருவார்த்தை மனுவாகியே உருவான கோலம் இதே. விண்தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண்மீது மனுவாகவே பெத்லேம் ஏழை குடில் தன்னை தேடி அன்போடு வந்தாரே. அல்லேலூயா. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி தான் அந்த பாட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ரட்சகர் பிறந்தார் அப்படிங்க. என்ன எதுக்கு ரட்சகர்? நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம், நல்லா எல்லாம் சாப்பாடு கிடைக்கி, தண்ணி கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. நமக்கு எதுக்கு ரட்சகர் தேவை அப்படிங்கிற ஒரு இது உண்டு, கான்செப்ட். இது வந்து பெரிய ஒரு தேவ ரகசியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு வேத புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் அந்த எண்ணத்துக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் சோதிக்கப்படுறோம், இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வருது, இவ்வளோ நோய்கள் வருது, எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயிலாக இதில் இருக்குது பார்த்துங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க தான் விரும்புகிறோம். எல்லாருமே சந்தோஷத்தில் சில சந்தோஷங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நோயும் துன்பத்தையும் கொண்டு வரும். சில சந்தோஷங்கள் அற்ப சந்தோஷங்கள் இருக்குது. அதாவது ஆத்ம சந்தோஷம் வேறு, அற்ப சந்தோஷம்னா அந்த உடல் தேவைகளை சம்மந்தப்பட்டது எல்லாமே அற்ப சந்தோஷங்கள் தான். நீங்கள் அது எதை வேணாலும், நீங்கள் சாப்பாடு எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உடல் சுகமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உடல் சம்மந்தப்பட்ட எல்லாமே அற்ப சுகங்கள் தான். இது எல்லாமே நமக்கு வியாதியை கொண்டு வரும். ஆனால் ஆத்ம சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆத்ம சந்தோஷம்னா என்ன அப்படின்னா, நம்ம படைச்சவற்றை நம்ம திரும்ப போய் சேர்றது. சரி, நம்ம எங்கேருந்து வந்தோமோ, படைச்ச யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு படைச்ச ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழி கிடையாது, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் வந்து தேவனாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் ரட்சிக்கப்படணும், ஏன் இவர் பிறந்த காரணம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு பழைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திரும்ப நான் அதை இன்றைக்கி கிறிஸ்துமஸ் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை. சரிங்களா? இந்த மனிதர்கள் வந்து பாவங்கள் பண்ண நமக்கு நோய்கள் வந்துச்சு. நோய்கள் வந்ததுனால மரணம் இறப்பு ஏற்பட்டுச்சு. சரிங்க, எல்லோரும் பிறந்தால் இறக்கத்தானே, எல்லோரும் இறக்கிறது தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த உடலை வந்து அழியக்கூடியது. ஆனால் இந்த ஆத்மாங்கிறது அழியக்கூடாதது, அழியவும் முடியாது. அது என்னென்னா, இது அழியாத பொருள். என்ன காரணம்னா, இது இறைவனால் படைக்கப்பட்டது. நம்ம உடலுக்குள்ளே திணிச்ச இந்த ஆத்மா வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டதுங்கிறதுனால அவரோட சாயலில் நம்ம இருக்கோம். மனுஷ உருவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவனுக்கு சமம் ஈவனாக இருக்கும். அதாவது அவர் ஈவனாக நம்ம போக முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம வந்து பாவத்தில் வளர்ந்தவங்க. பாவம்னா நம்ம வந்து அசுத்தத்தில் வளர்ந்தவங்கன்னு சொல்லலாம். அசுத்தம்னா ஒரு பெண்ணும் ஆணும் உள்ள அந்த 2 பேரோட கழிவில் பிறந்தவங்க தான் நம்ம. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? தேவன் அப்படி கிடையாது. அனாதி காலம் முதல்ல இருக்கிறாரு. அவர் யாராலையும் படைக்கப்பட்டவர் இல்லை. அவருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. சரியா? ஆனால் பிள்ளைகள் உண்டு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே. நிறைய குருமார்கள் ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. அதை வந்து சரியாக கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பரிசுத்த ஒளியாக இருக்கிறார். தேவன் வந்து ஒரு பரிசுத்த ஒளி. அவர் வந்து அன்பும் கொடுக்குறவர், அதே மாதிரி அடிக்கவும் செய்கிறவர். பட்சிக்கும் அக்னின்னு சொல்லுவாங்க தேவன் வந்து. அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து நிறைய பாவங்கள் செஞ்சு கடவுளுக்கு விரோதமாக இது பண்ணிட்டோம்.
அதாவது பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தமாக இருந்தால் பூமிக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. அதுவும் புரிஞ்சுக்கோங்க. சிலர் வந்து நம்ம வாழணும், நிறைய சாப்பிடணும், நிறைய பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட ஒரு பேசிக் தேவை என்ன? நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு திருமணமாக கல்யாணம் முடிக்கணும், நல்ல பிள்ளைங்கள் வரணும், வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல ஒரு வயசானால் ரிட்டையர் ஆனால் நமக்கு மாதம் மாதம் பென்ஷன் வரணும். ஏதோ ஒரு நமக்கு அந்த இவ்வளோதான் இது நம்மளோட வாழ்க்கையோட தேவை. இது வந்து உடல் சம்மந்தப்பட்ட தேவைகள் மட்டும்தான். சரிங்களா? ஆத்ம தேவை இது கிடையாது. சரிங்களா? அந்த ஆத்ம தேவையை பூர்த்தி பண்ண தான் இயேசு வந்தார். இதையும் தாண்டி சில தேடல்கள் இருக்குது. ஆத்மா நீங்கள் உடலுக்கு கேட்டீங்க இது. உங்கள் ஆத்மாட்ட என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆத்ம சந்தோஷம் அப்படிங்கிறது யாராவது அனுப்பிச்சிருக்கீங்களா? தியானம் பண்ணவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படி அதெல்லாம் இல்லை. சரியா? தியானம் நாங்களும் 7 வருஷம் பார்த்துட்டு எல்லாமே நிறைய யோகா எல்லாமே பண்ணியாச்சு. எதுலேயுமே இல்லாத ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துட்ட வந்த உடனே நமக்கு கிடைச்சிது. என்ன காரணம்? அவர் தன்னை வந்து மறைச்சிக்கிட்டார். இயேசுங்கிறது இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் ஒரு யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மதத்துக்காரன்ட்டு சொன்னாலும் இயேசுனா ஆமாம் இயேசு இருக்கிறார் அப்படிம்பாங்க. ஆனால் அவர் தான் ரட்சகர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தன்னை மறைச்சிக்கிட்டார். ஆனால் சொல்கிறாங்க, அதை புரியுது. அதை வந்து அவங்க அனுபவிக்கும் போது தான். இப்போ நானே கிண்டல் பண்ணியிருக்கேன். இயேசு வந்து ரொம்ப மோசமாக கிண்டல் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஒரு ஒரு மனிதன் அப்போ கடவுள்லாம் ஏன் இறக்கணும்? அவர் வந்து உயிர்ப்பிச்சு வந்திருக்கலாம்ல அப்படின்னா, அந்த இறந்த காரணம் என்னென்னா நமக்காக தான் இறந்தார். ஏன்னா எல்லா கிறிஸ்தவனும் இதைத்தானே சொல்கிறீங்க, அது என்ன நமக்காக? அவர் அங்கே தேவாலயத்தில் மார்க்கெட் மாதிரி வச்சு நடத்துனாங்க, அதனால் பிடிச்சி அடித்து அவரை கொண்டாங்க அப்படிங்கிறத இதை நானே பேசியிருக்கேன். அது அப்படி இல்லைங்க. இந்த ஆத்மா வந்து சாத்தான் கையில் கொஞ்சம் சிக்கியிருக்குது. இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருமே சாத்தான் கண்ணிகளில் பிடிக்கப்பட்டிருக்கும். சாத்தான் கண்ணினா சாத்தான் வந்து பல உருவங்களில் இருக்குது. சாத்தான்னா கொம்பு வச்சுட்டு வரும், வால் வந்துட்டுருக்கும், அப்படிலாம் கிடையாதுங்க. அது அது வந்து உருவம் இல்லாத ஒரு இருள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா இருள் ஒளி இந்த ரெண்டும் தாங்க. உலகத்தில் வந்து 2 தான் சொல்லுவாங்க. ஒளி வந்து இறைவன், இருள் வந்து சாத்தான். அப்போ இருள் யார் படைச்சா அப்படின்னா கர்த்தர்கிட்டருந்து வந்தது தான் இருள். அதையும் நான் ஓப்பனாக சொல்லணும். என்ன காரணம்? கர்த்தர்கிட்ட ஏன் எப்படி இருள் வந்துச்சு? நல்லவர்கிட்டருந்து ஏன் பரிசுத்தத்துலேருந்து எப்படி கழிவு வந்து எப்படி அசுத்தம் வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது கர்த்தர் படைக்கும்போது நல்லா தான் படைத்தார். அந்த சாத்தானை வந்து நல்லா தான் படைத்தார். அவர் பேர் வந்து லூசிபர். அந்த சாத்தானோட பேர் லூசிபர். சரிங்களா? இவன் தான் கடவுளுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தான். கடவுளுக்கு விரோதமாக தன்னை கடவுளாக தன்னை எல்லாரும் ஆராதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி கடவுளுக்கு, அதாவது கர்த்தருக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொல்லக்கூடிய பேர் சாத்தான் தான். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான். சாத்தான் வந்து பல உருவத்தில் வருவான், ஏமாற்றுவான், அவங்களை வஞ்சிப்பான் பல உருவத்தில். அதாவது நிறைய வழிபாடுகள், தவறான வழிகாட்டுதல். நம்ம இப்போ இன்றைக்கி வணங்குற நிறைய மார்க்கங்கள் பார்த்திங்கன்னா தவறான வழிகாட்டுதல் தான். நீங்கள் அதை வந்து நீங்கள் டீப்பாக போகிறவங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் சொல்லலாம், என்ன கிறிஸ்தவங்க மட்டும் ஒழுக்கமா? கிறிஸ்தவம்லாம் தப்பு பண்ணுறானே, அப்போ அவங்கெல்லாம் சைடானா கிறிஸ்தவம்? இங்கே வந்து மனிதனை நான் குறிப்பிட்டு சொல்லலை, இறைவனை மட்டும்தான் நீங்கள் மனிதனை பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறைவுள்ளவங்க தான். எனக்குள்ள 1000 குறைகள் லட்சம் குறைகள் இருக்குது. அதுமாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் லட்சம் குறைகள் இருக்குது. மனுஷனாலே குறைவுபட்டவன் தான். அதனால தான் மனுஷனாக இருக்கும். இல்லை நம்மலாம் தேவனாக இருப்போம். சரி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல மனுஷங்க கூடுறாங்களோ அங்கே குறைகள் உண்டு. அது நல்லவங்களா? நாங்கள் நல்லவன்லாம் யாருங்க கிடையாது. இந்த பூமியில் யாருமே கிடையாது. இயேசுவை தவிர இங்கே ஒருத்தரும் நல்லவங்க கிடையாது, பரிசுத்தவானும் கிடையாது. ஆனால் அவரால் நம்ம நீதிமானாக ஆக முடியும், நல்லவங்களாக மாற முடியும், பரிசுத்தம் அடைய முடியும். அப்போ அவர் எப்படி பரிசுத்தம் அடைந்தால், அப்போ அவர் வந்து நமக்காக எப்படி நீங்கள் நிறைய இந்த கோயில்களில் ஆடுகள் பலி விடுவாங்க. இந்த ஆடுகள் பலி எதுக்கு விடுதாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? நிறைய மார்க்கங்களில் பண்ணுவாங்க. நீங்கள் இஸ்லாமத்தை எடுக்கட்டும், இந்துக்களில் எடுக்கட்டும், அந்த வருஷத்துக்கு ஒருக்க போய் குலதெய்வத்துக்கு பண்ணுறேன், இல்லை மூதாதையருக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆட்டை கொண்டு வெட்டுவாங்க. இது ஏன் வெட்டுறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியாது. கேட்டால் சாமி பட்னியாக கிடக்கும் அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சாமிக்கு என்ன குடல் இருக்கா? என்ன? அடுத்த கேள்வி அதுதான் இல்லையா? ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவாளன் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அடுத்து கேட்கணும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா தான். நானும் அந்த மாதிரி கேட்டவன் தான். சாமின்னா இப்போ சாமிக்கு போய் படைக்கணும்னா அப்போ அதுக்கு வயிறு இருக்கா? அதுதானே. உருவமாக இருக்கும்போது நமக்கு மாமிச உடம்பு இருக்குது, எனக்கு இந்த உடம்புக்கு பசி எடுக்குது. ஆத்மாவுக்கு பசி எடுக்காது. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆத்மாவுக்கு என்னென்னா தேவனோடு இணைகிறது தான். அந்த ஒரு பசி மட்டும் தான் இருக்கும். உங்களோட ஆத்மாக்கிட்ட நீங்கள் தனியாக நீங்கள் பேசுனீங்கன்னா கூட நிறைய பேருக்கு உண்டு, அந்த அனுபவம் உண்டு. ஆனால் பற்றானா அதை யாரும் பொருட்படுத்துறது கிடையாது. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு தவறுகள் பண்ணிங்கன்னா உங்கள் ஆத்மா இருதயத்தில் வந்து ஒரு துடிப்பு உண்டாகும். நீ இந்த தவறு நீங்கள் பண்ணுறீங்க, நீ பண்ணாதன்னு சொல்லும். ஆனால் நீங்கள் நிறைய தவறுகள் எங்கே நடக்குன்னா மதிமயக்கத்தில் தான் நடக்கும். பாவங்கள் வந்து மதிமயக்கம்.
மதிமயக்கத்தை கொண்டு வரது தான் சாத்தான்னு சொல்லுவாங்க. நீ குடிமயக்கத்தில் இல்லை வெறி, அந்த காம வெறி அப்படிங்கிற நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து குழந்தைகளை கொள்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்னென்னா அந்த மதிமயக்கம்னு சொல்லுவாங்க. மனிதனோட மதியை மயக்கிறோம். காமம் மறைச்சிரும், இச்சை மறைச்சிரும், கோபம் பயங்கரமாக மறைச்சிரும். சரி, அளவுக்கு அதிகமான சந்தோஷங்களும் மறைச்சிரும். நீங்கள் வந்து பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷம் நிறைய வகைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் 2 சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி. ஆத்ம சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. ஆத்ம சந்தோஷம் வந்து யாருக்கும் இடைஞ்சல் கிடையாது. நீங்கள் கடவுளோட பேசி சந்தோஷப்படுற அந்த சந்தோஷத்துக்கு எண்டே கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை பரிகாசம் பண்ணி சந்தோஷப்படுறது அதுக்கு எண்டு உண்டு. இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தனை, அது ஒரு சந்தோஷம் தானே இல்லையா? அது வந்து உங்களுக்கு மாம்ச இச்சைக்கு உட்பட்டு போயிடும். இந்த மாம்ச இச்சைக்கு உட்பட்ட எல்லாமே பாவத்தை தூண்டக்கூடியது. நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு, ஏன்னா இது நீங்கள் அலசினீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. 2வது அவர் தன்னை வெளிப்படுத்தினா தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதையும் நான் சொல்கிறேன். நான் நிறைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 வருஷம் நான் சுற்றி இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மண்டையில் முடி கொட்டினது எல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சிந்திச்சு தான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கடவுள் யார் என்னங்கிற நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். கடவுள் ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் அதை ஓப்பனாக சொல்லுவேன். கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீ எப்படி இயேசுவை பற்றி சொல்லலாம்னா, இயேசு எனக்கு பிரத்யட்சமாக எனக்கு வந்து வெளியே தன்னை எனக்கு வந்து வெளிப்படுத்தினார். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரமாக நான் சொல்ல முடியுது. இல்லை எனக்கு அவர், ஆனால் அதுக்கு முன்னே தெரியும் இயேசு இருக்கார். எல்லாத்தையுமே தெரியும். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு கூட தெரியும். நீங்கள் கிறிஸ்தவம் அல்லாதவங்களாக இருக்கலாம். கிறிஸ்தவங்களுக்கே நிறைய பேருக்கு இது உண்மையான தெய்வமாங்கிறதே நிறைய பேர் நம்பிக்கைங்கிற மொழியிலே தான் நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. கிறிஸ்து அப்படிங்கிற அந்த அந்த தேவன் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத நான் என்னோடய ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சது. அதையும் நான் கண்டுபிடிக்கல, அதை அவராக வெளிப்படுத்த போய் தான் நான் இதையும் சொல்கிறேன். தேவன்கிறவர் நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு கொடுக்குறவர் தான் தேவன். அதுதான் தெய்வம். இல்லை நான் கொடுக்குறேன், நீ கொடுத்தா தான் நான் உனக்கு இதை செய்வேன்னா அது புரோக்கர். அங்கே தெய்வத்துக்கு அங்கே இடமே கிடையாது. அது நீங்கள் யாராக இருந்தாலும், எனக்கு நீ இத்தனை ரூபா கொடுத்தனா உனக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுப்பேன். அப்போ அது என்ன வியாபாரியா? அப்போ கடவுளுக்கு வந்து நமக்கு ஒரு வியாபாரியா? இல்லை நீ எனக்கு இதை நீ காணிக்கையாக கொடுத்தா தான் உனக்கு நான் இதை சொல்லுவேன் அப்படின்னா அது வியாபாரி. சரிங்களா? அது புரிஞ்சுக்கணும். வியாபாரிக்கும் இறைவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வியாபாரி நம்மளை லாப நோக்கோட பார்ப்பான். ஒரு ஆடை ஒருத்தன் வளர்க்குறான்னா எதுக்கு வளர்க்குறான்? அது தீபாவளி அன்னைக்கு இல்லை பொங்கல் அன்னைக்கு வெட்டணுங்கிறது தான் வளர்க்குறான். இது அந்த கேட்டகரி தான். சரிங்களா? ஆனால் இறைவன் அப்படி இல்லை. நமக்காக இறங்கி வர்றவர். அதுதான் எல்லாரும் இறைவனா இறைஞ்சி கிடக்கிறவன்பாங்க. அப்படிலாம் இல்லை. இறங்கி வர்றவர் தான் இறைவன். என்னோடய பாசையில் நான் அப்படி தான் சொல்லுவேன். நமக்காக இறங்கி வர்றார். அவரோட ஸ்தானத்தை விட்டு அந்த 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 மகிமையான இடத்த விட்டு நம்மகிட்ட இறங்கி வர்றவர் தான் இறைவன். சரியா? இறைவன், தேவன், கர்த்தர் நிறைய சொல்லலாம். அவருக்கு வந்து பேருங்கிறது கிடையாதுங்க. இதுதான் பேர்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு குறிகாய் கவுண்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க, அதனால தான் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்ட காலங்கள் வருதம்மா. எனக்கு அந்த இதுக்கு நான் இந்த கேள்வியை நான் எழுப்பினேன். தெய்வத்தை ஒருத்தன் கெட்டுறான்னா அந்த கெட்டுறவன் காலில் தான் நான் விழணும்னு நினைக்கிறேன் இல்லையா? நமக்கு ஒரு தெய்வம் இருக்குது, அதை கெட்டுறவனா அப்போ அதை விட அவன் தானே பெரியவன் இல்லையா? ஒரு மனுஷன் தானே பெரியவன். அங்கே நான் இதை வந்து யோசித்தேன். இதெல்லாம் நான் யோசித்ததுனால உங்கள்கிட்ட சொல்ல முடியுது. இல்லை கண்டிப்பாக என்னால், நானும் இந்துவில் வந்து வந்தவன் தான், டீப்பாக போனவன். நிறைய இருக்குது. நீங்கள் என்கிட்ட நேரடியாக நீங்கள் ஷேர் பாக்ஸில் எதில் வந்தீங்கனாலும் நான் என்னோடய அனுபவங்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்களா? அதேமாதிரி மனிதர்கள் அதிகமாக கூடுற இடத்துல தவறுகள் நடக்கும். நீங்கள் அதை பார்த்து இறைவனை வந்து இட போடாதீங்க. இறைவனோட இது வேறு, மனிதர்களோட இது வேறு. நீங்கள் நல்லா பைபிள் படித்தோடனே தப்பு பண்ணுறோம் ஏகப்பட்ட பேர் இருக்கா. நான் அதுக்கும் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். உண்மையான கிறிஸ்தவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிறது என்னோடய ஆணித்தரமான உண்மை. சரிங்களா? உண்மையாக தேவனோட பிள்ளையாக இருந்தால் அவன் தப்பு பண்ண மாட்டான். யாருக்கு விரோதமாக எகனஸ்டாக இறங்கவும் மாட்டான். அப்படியே அவன் இறங்கினாலும் அவன் வந்து உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் தப்பு பண்ணாம்னா கர்த்தர்கிட்ட போய் பதில் சொல்லித்தாங்கணும். உங்களுக்கு விரோதமாக ஒரு கிறிஸ்தவன் தப்பு பண்ணுறான், இல்லை எங்களெல்லாம் இந்த மாதிரி நான் இருக்க இடத்துல இப்படிலாம் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. அதை நான் ஓப்பனாக அந்த இடத்துல நான் சொல்ல வரேன். பெரிய ஆளாக இருக்கட்டும், பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், இல்லை எவாஞ்சலிஸ்ட்டாக எவனா வேணாலும் வந்துட்டு போட்டும், கடவுளுக்கு விரோதமாக ஒரு காரியங்களை செஞ்சால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. அவன் கடவுளோட பிள்ளை இல்லை. அது கிறிஸ்தவனாக இருந்தால் எவனாக இருந்தாலும் வந்துட்டு போட்டும், நான் அதை பற்றி இல்லை கவலைப்பட போகிறதில்லை. தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கணும்னா அவருக்கு பயந்து அவருக்கு அஞ்சு நடக்கிறது தான் உண்மையான பிள்ளையாக இருக்கும். சரிங்களா? உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதுவும் ஒரு பக்கம் நான் சொல்கிறேன். மனிதர்களை பார்க்காதீங்க, இறைவனை மட்டும் பாருங்கள். இறைவன் எல்லாம் இறைவன் இல்லை. நம்மகிட்ட கேட்குறவர் இறைவன் அல்ல, நமக்கு கொடுக்குறவர் தான் இறைவன்.
அதை நீங்கள் அனுபவித்து ருசிச்சாதான் தெரியும். அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவரை நம்ம கூப்பிட முடியுமான்னா கூப்பிடலாம். இதுக்கு மொழி இனம்லாம் கிடையாது. என்ன காரணம்னா அவருக்கு நமக்காக நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்கிறேன், இந்துக்களில் அந்த பலியிடுற பழக்கம் உண்டு, இந்த இரத்த பலி விடுற பழக்கம் உண்டு. இது ஆதி காலத்துலேருந்து வந்தது. ஏன் வந்ததுன்னா மனுஷன் செஞ்ச தவறால் வந்தது தான். இது இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட இந்த ஆடு வெட்டுறவன்ட்ட போய் கேளுங்க, எதுக்குன்னு தெரியாது. வெட்ட சொன்னாங்க, வெட்டினேம்மா. இதை கொடுத்தவன்ட்ட கேளுங்க, அவனுக்கும் தெரியாது. நீங்கள் கும்பிட்ற சாமிகிட்ட கேளுங்க, அதுக்கும் தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் இதெல்லாம் தேடணும். சில விஷயங்கள் தேடினீங்கன்னா தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு மார்க்கத்தை எடுத்தாலும் நீங்கள் டீப்பாக இறங்கி பாருங்கள். அப்போ தான் கஷ்டங்கள் தெரியும். உண்மையான கடவுளுங்கிறது அங்கே காட்டி கொடுக்கும். சரிங்களா? ஆனால் அதில் மாயையில் சிக்கிறாதீங்க. மாயைன்னா பொய் உங்களை டைவர்ட் பண்ணி விடும். நீ இங்கே போனால் அங்கே போகணும். இருந்த இடத்துலேருந்தே ரட்சிப்பு கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும்னா இயேசுவால் மட்டும்தான் முடியும். சரியா? என்ன காரணம்? நமக்காக ரத்தம் சிந்தினார். ஏன் ரத்தம் சிந்தினார்? அவருக்கு என்ன அவசியம் இல்லையா? அந்த கேள்வி வரணும்ல. அடுத்த கேள்வி, அவர் என்னையா எங்கேயோ பிறந்தார், அவருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயோ மூலையில் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? இல்லை நான் ஒரு நாட்டில் இருக்கேன், அவரும் ஒரு நாட்டில் பிறந்தார், அவர் ஜாதியில் பிறந்தார், நான் இருக்க வேற ஒரு ஜாதி, எனக்காக அவர் ஏன் சிந்தணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். இறைவன் வந்து ஒரு ராஜா வீட்டில் பிறக்கலை, சாதாரண ஒரு குடியானவன், ஒரு ஆசாரியான அவங்க அப்பா வந்து ஒரு ஜோசப்புங்கிறவர் வந்து ஒரு ஆசாரி வேலை, அதாவது தச்சு வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். அவர் நினச்சா ஒரு ராஜா வீட்டில் போய் ராஜாவிட்ட இளவரசனாக போய் நல்லா ஜாலியாக 4 ஒரு 100 பொண்டாட்டியை கட்டணும், இல்லை ஒரு 500 பிள்ளையை பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏழைகளோட ஏழையாக வாழ்ந்தார். அங்கே தான் அவர் நமக்கு அந்த மகிமையை விட்டு வந்தார். இதெல்லாம் பொய். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாமே பொய்ங்கிறது அவர் அப்பப்போ அவர் வந்து சுட்டி காட்டுறதுக்காக தான் கஷ்டப்பட்டவங்க வீட்டில் பிறந்தார். அந்த நிலையில் நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணால் நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து தன்னை வந்து உடனே வெளிக்காட்ட மாட்டார். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாவம் பண்ணாங்க. பாவம் நான் எங்கே பண்ணேன்? நான் ஒழுங்காக தான் என் வேலைக்கு போகிறேன், நான் என் வீட்டுக்கு எல்லாமே பண்ணுறேன், நான் எல்லாமே பண்ணுறேன்னா நிறைய பாவங்கள் வந்து இந்த பூமி ஃபுல்லாமே பாவத்தால் சூழப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பாவம் வந்து என்னென்னா அடுத்தவனுக்கு விரோதமாக சிந்திக்கிறது, அடுத்தவனுக்கு விரோதமாக பேசுகிறது, இதெல்லாமே பாவம் தான். கிட்டத்தட்ட 631 கட்டளைகள் இருக்குது. இது மோசே கட்டளைன்னு சொல்லுவாங்க, பைபிளில் இருக்குது. அப்போது இந்த விஷயம் எப்படி இது பண்ணுறதுன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த மோசே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்லாத்துலேருந்து வந்தவங்க தான். இஸ்லாம் தான் பூர்வீக மதம்ங்கிறத நான் சொல்லுவேன். இந்துலாம் கிடையாது. சொல்லுவாங்க 2000 3000 வருஷத்துக்கு முன்னே. இதை வந்து நீங்கள் பிரச்சனையாக கொண்டு போகாதீங்க. இது வந்து நான் பைபிளை வச்சு சொல்கிறேன், ஆதாரம் அதில் இருக்குது. செய்த சிலை கன்றுக்குட்டி சிலை தான். அதையும் நான் சொல்கிறேன். இந்து அந்த இடத்துல தான் பிறந்துச்சு. ஆனால் கிறிஸ்தவத்துக்கு முந்தினது தான் இந்து. அதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆதி மதம் இஸ்லாமுக்கு அடுத்து இந்துக்கு அடுத்து கிறிஸ்துவம் வந்து அப்டேட் ஆனது. கிறிஸ்துவம் வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆனது. அப்போது இந்த பாவங்கள் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். இதை கொண்டு போய் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒருத்தன் பேசலாம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் பண்ணாங்க. ஏன்னா நான் வெளியே பாப்புலரில் ஆகலை, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொன்னாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. சரிங்களா? இது வந்து நான் வந்து இது பிடிச்சிருந்தா பாருங்கள், எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இறைவனை சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா அது வந்து இறைவனை வந்து நம்ம ஒப்பிட்டு நீங்கள் அந்த இஸ்லாமில் சொல்லுவாங்க, இறைவனுக்கு நிகரான பொருள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, மனுஷனாக கும்பிடக்கூடாதும்பாங்க. யாராக இருந்தாலும் சரி தான். இறைவனுக்கு நிகரான ஆட்கள் இங்கே இல்லை. அவர் வந்து நம்ம தாய் தப்பனை விட என்ன நான் சொன்னோம்னா தேவனை தான் சொல்லுவேன், பரிசுத்த கர்த்தரை தான் சொல்லுவேன். தாய் தப்பன் கூட நம்மளை ஒரு இடத்துல வெறுத்து தள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தேவன் நம்மளை வெறுத்து தள்ள மாட்டார். ஏன்னா படைத்தவர் அவர் தான். சரிங்களா? நம்ம தாய் தப்பன் பெற்றுக்கிட்டாலுமே இந்த உயிரை கொடுத்தது இந்த உடல், அதை தான் சொல்லுவேன், இந்த உடல் அழியக்கூடியது. தாய் தப்பன் கொடுக்குற அந்த உடல் வந்து என்னைக்குனாலும் அழிஞ்சிடும். ஆனால் தேவன் கொடுத்த அந்த உயிர் என்றைக்குமே அழியாது. ஏன்னா அவர் வார்த்தையால் உருவாக்கப்பட்டோம், நம்ம அவருக்காக உருவாக்கப்பட்டோம். சரியா? இதை நம்ம இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் கேள்வியாக கேட்கும்போது நிறைய வரும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. நான் இஸ்லாம்லேயும் அவங்க நல்ல நண்பர்களால் பழகியிருக்கேன், இந்துக்கள்லாவும் இருந்து நான் நிறைய இது பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் ஓரளவுக்கு ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு. இருந்தாலும் ஒரு நெருங்கி பழகக்கூடிய சூழலும் கிடச்சிது. அவங்களோட நிலைகள் என்னங்கிறது தெரிஞ்சுது. அவங்க என்ன நிலையில் தேவனை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் ஒளி தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அடித்து சொல்லுவேன். உருவம் கிடையாது. நீங்கள் உருவத்தை வழிபட்டுறாதீங்க. ஏசன் அப்படி சடாமுடி போட்டுட்டு இப்படி உட்காந்துருப்பார். அது வந்து அந்த பூமிக்கு வர்றதுக்காக அவர் இருந்தார். நசரேன அந்த விரதம் இருந்ததுனால அவர் இந்த முடியெல்லாம் வளர்த்துருந்தார்.
அவரை வந்து அந்த உருவமாக வச்சு இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் தேவனாக இருக்கிறார். எப்படி மனுஷ உருவத்தில் வந்தார், தேவன் எப்படி மனுஷ உருவத்தில் வந்தார்னா அவருடைய வார்த்தை. ஏன்னா நம்மெல்லாம் பாவங்கள் பண்ணி ஆடு மாடுகளை பலியிட்டால் அந்த பாவங்கள் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் பலிவிட்டோம். சரிங்களா? அதை நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆடு மாடுகளை பலியிட்டால் அந்த பாவம் குறைஞ்சிடும். ஆனால் அடுத்த பாவம் இருக்குது. இந்த பூமியில் வந்து நீங்கள் நடக்கிறீங்க, ஒரு புல்லில் மிதிக்கும் போது அதில் இருக்க உயிரினங்கள் சாகும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க மனசில் நோகடிக்கிற மாதிரி பேசுகிறீங்க, அது பாவம். தாய் தகப்பனை கவனிக்காமல் விட்டிங்கன்னா பாவம். தாய் தகப்பன் பிள்ளையை கவனிக்க மாட்டான் பாவம். நிறைய பாவங்களுக்கு வந்து இங்கே அளவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் பாவம் தான். பேசுகிறது பாவம், இருக்கிறது பாவம், கேட்குறது பாவம், திங்கிறது பாவம், எல்லாமே பாவம் தான். இந்த பூமியில் பாவம் இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் தேவன் ஒருவர் மட்டும் பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் நினச்சா நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும், நம்மளை பிரகாசிக்க வைக்க முடியும், ஒளியாக்க முடியும் அவரால். ஒளி தேவையா இருள் தேவையா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லலாம், நாங்கள் கும்பிட்றதெல்லாம் தெய்வம் தானே, உண்மையான தெய்வம் தானே, அது கொடுக்காத இதை எப்படி ஏசு என்னது கொடுத்துட முடியும் அப்படின்னா சொர்க்கத்தை கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு சொர்க்கத்தை பற்றி நீங்கள் ஐடியா இருக்கும். நீங்கள் மற்ற எந்த மதங்கள்னாலும் சொர்க்கத்தை பற்றி பேசுவாங்க தவிர, ஆனால் அதுக்கு வந்து ஒரு கட்டணம் வசூலிப்பாங்க. நாங்கள் சொர்க்க வாசல் திறக்கிறோம், இவ்வளோ கட்டணம் கட்டினா தான் நீங்கள் அங்கே போய் சாமியாக பார்க்க முடியுமாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. நீ பரிசுத்தமாக நடந்தனா தேவனே உனக்கு கூப்பிட்டு போயிடுவார். இங்கே வந்து வழி வந்து பைபிளில் கொடுத்துருக்கிறார். பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனமும் சாவி. சொர்க்க வாசலை திறக்கிற சாவி நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வசனங்களும். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனம் பேசும். நீங்கள் யாருமே தேவையில்லை உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு டீச்சர் தேவையில்லைங்க. பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு டீச்சர் தேவை கிடையாது. ஆரம்பத்தில் நீங்கள் படிக்கும்போது ஒன்றுமே புரியாது. நானும் ஆரம்பத்தில் நான் நிறைய தடவை, ஆனால் படிக்க அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு தடவை படித்து, நான் இப்போ ஒரு கதை புக்கை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓப்பனாக நான் சொல்கிறேன், எனக்கு அதை சொல்ல தெரியாதனால உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை படித்த உடனே அதோட இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும். சரி இவ்வளோதானே அப்படின்ட்டு, இந்த புக்கில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஆனால் பைபிள் அப்படி இல்லைங்க. படிக்க புது விஷயமாக வரும். ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு திரும்ப படிக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அதை சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த பைபிள் இன்றைக்கி இந்த காலத்தில் நீங்கள் படிக்கும்போது அது உங்களோட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையோடு இணைஞ்சு வர்றது தான் அது கர்த்தருடைய அந்த 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 வார்த்தைகள். சரியா? அதுக்கு உயிரோட்டம் இருக்குது. சரியா? அப்போது இவர் ஏன் பலியானார் அப்படின்னா, நம்ம செய்கிற பாவங்கள், அநியாயம் செய்கிறது, நம்ம சம்பாதிக்கிறதுல அநியாயம் இருக்கும். அதாவது நம்ம முழுமையாக வேலை பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 20,000 சம்பளம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாள் நல்ல திறமையாக வேலை பார்ப்பீங்க, ஒரு 20 நாள் சும்மாவே இருப்பீங்க. அதுக்கு அந்த வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே உங்களால் வேலை பார்க்க முடியவும் செய்யாது. அந்தளவுக்கு வேலையும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு சம்பளம் கம்பெனிலேருந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த வேலைக்கு அதிகமாக வாங்குகிற சம்பளங்கள்லாம் உங்களுக்கு பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா அதை உருவாக்குறதுக்கு அவன் எத்தனை பேர் போராடுவான், அடிமட்டத்தில் நடக்க அத்தனை பேர் போராடுவான். இப்போ நிறைய பேருக்கு பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய்கள் டக்குன்னு வரும். இது அவங்களுக்கு எதுக்குன்னே அவங்களுக்கு புரியாது. ஏன் இந்த நோய் வருது, நம்ம நல்லா தானே இருக்கோம், யார்ட்டையும் எந்த இடைஞ்சலும். நீங்கள் ஒருத்தர் உழைப்பை சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் அது இல்லாதவனுக்கு ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த நோய் வந்து அந்த செலவு வந்து மருத்துவ செலவுக்கு போகாமல் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல விதமாக போயிடும். நீங்கள் அதை நிறைய பேருக்கு புரியலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாவத்தை கொண்டு வரதை வந்து தடுக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு பைபிள் வருது. பைபிளில் வந்து உங்களுக்கு எப்படி வாழணும், நீங்கள் ஒரு மனுஷன் சராசரியாக வாழக்கூடிய எல்லா ஹிட்டும் எல்லா கின்ஸும் அதில் இருக்குது. இப்போ இப்படி வாழ்ந்தோன்னே பரலோகத்துக்கு போவோம், இப்படி வாழ்ந்தோன்னா நரகத்துக்கு போவோம், அதில் எந்த மாற்றம் முடியாது. நரகத்துக்கும் தள்ளி விட்டுருவார். அது யாராக இருந்தாலும் அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அதனால் நமக்கு கொடுத்துட்டாரு, நமக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அதை படிங்க. அந்த ரத்தம் சிந்தினது இந்த வார்த்தையினாலே வந்தார். சரியா? நம்மளோட பாவங்கள், மனுஷங்க வந்து அந்த பாவத்திலேருந்து மீண்டு வர முடியல. அப்போ வேண்டும் போது பழைய தீர்க்கதரிசிகள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சித்தர்கள்னு சொல்லுவோமே, அதாவது சாதாரண மொழியில் எங்கே சொன்னால் சித்தர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஒரு சித்தர்கள் தான், தீர்க்கதரிசிகள். அவங்க வந்து வேண்டும்போது கடவுள் வந்து அப்போ மனுஷனாக பிறந்து இந்த மனிதர்களுக்காக நான் என்னோடய ரத்தத்தை சிந்துறேன், என்னோடய உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக சிந்தினார். இதை விசுவாசித்தா இது நமக்கு நடக்கும். விசுவாசம்னா நம்பிக்கை. நீங்கள் இந்த கிறிஸ்தவங்கள்லாம் பேசுகிற பார்த்திங்கன்னா சுத்த தமிழாக இருக்கும். ஏன்னா அந்த பைபிளில் வந்து அந்த வார்த்தை எதுக்கு பைபிளில் பிரிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நான் வந்து பைபிளை ஒரு நோக்கமத்தோடு பார்ப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லும்போது என் கண்ணோட்டத்தில் தான் நான் அந்த பைபிளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் கண்ணோட்டத்துக்கு அது மாறிடும். நான் அதையும் சொல்கிறேன். சரியா? நீங்கள் அதனால் பைபிளை நல்லா வாசிங்க, தரவாக வாசிங்க. அப்போ நிறைய புரியும். அவர் எதுக்காக வந்தார், இது வந்து நான் சொல்லிலாம் அது வந்து சத்தியமாக ஏறாது. அது நானே சொல்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க,
நீங்கள் வந்து ஏன் கிறிஸ்தவங்களாக மாறக்கூடாது, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களேன்னொன்னே எனக்கு அப்போம்லாம் அது வந்து எதுக்கு இவங்க இப்போ நம்மகிட்ட வந்து சொல்கிறதுக்கு என்ன அவசியம், இவங்க சொன்னால் என்ன யூஸ் அப்படின்னு நம்மளை கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க. கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லைங்க. அது எப்படின்னா, நாம் பெற்ற இன்பத்தை பெருக வையகம்னு சொல்லி தமிழில் ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். இதை சொல்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாங்களே தவிர இதை வந்து நிறைய பேர் தப்பாக எடுத்துகிறாங்க. இதை வந்து இவங்கள வந்து வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போடுறதில்ல. இது ஒரு நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். யாரையும் கன்வெர்ட் பண்ணுற கிறிஸ்தவனோட வேலை அது கிடையாதுங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. சரியா? உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது அவங்க கடமை, கேட்குறது. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இருக்கிறேன், நான் ஒரு ஒரு 1,00,000 ரூபா உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்குறேன். சரியா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இருந்தால் கொடுக்க போகிறீங்க, இல்லை என்னோடய கேரக்டர் சரி கிடையாது, உனக்கு கொடுத்தா வேண்டாம் இருந்தால் வராது அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுதான் நீங்கள் வந்து ஒளியை தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? நீங்கள் தேவனோட வரீங்களா இல்லை சாத்தானோட போகிறீங்களாங்கிறது தான் கான்செப்ட். சாத்தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பணத்தை வச்சு உங்கள்கிட்ட கடவுள் இதை இத்தனை ரூபா தந்தால் இந்த கடவுள் அவங்க கூட வருவார்னா அது ஃபுல்லாக சாத்தான் தான். சரியா? சரியா? ஒரே டயலாக் அதுதான். இவ்வளோ ரூபா தந்தார்னா நீ இந்த தெய்வம் உங்க கூட வரும், இல்லை இவ்வளோ ரூபா தந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்னா இது சாத்தானோட டீல், அண்டர் டீல். இது பாவத்தை வருவிக்கும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா கடவுள் தான். இதே நீங்கள் ஒரு பைபிளை யார்கிட்டனாலும் கேளுங்களேன், நீங்கள் ஏன்டே கேளுங்க, ஒரு பைபிள் வேணும் அனுப்பி விடுங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முற்றிலும் இலவசம், காசுலாம் கிடையாது. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இலவசமாக எனக்கு ரூபாலாம் நீங்கள் தரணும்னு அவசியம் கிடையாது. நான் கர்த்தரை பற்றி பேசுகிறேன். அப்போது உங்களுக்கு வந்து நான் வந்து இலவசமாக கொடுக்குறேன் அந்த இது. ஏன்னா கடவுளே அதில் சொல்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க. ஆனால் பைபிளுக்கு காசு தான். சரிங்களா? 300 400 வரும் ஒரு பைபிளோட இது. அதை முழுமையாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். யாருனாலும் தருவாங்க, ஏன்ட்ட கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சர்ச்சில் பக்கத்தில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி கிறிஸ்துவ மட்டும்தான் கேட்டாலும் கிடையாது. மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு எல்லா தகுதியும் உண்டு. நீங்கள் வந்து பைபிளை வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டு. கர்த்தரை எனக்கு கர்த்தர் வேணும்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டு. சரியா? இல்லை நான் முஸ்லீம், நான் போய் பைபிளை கேட்டால் தர மாட்டாங்க, இல்லை நான் இந்து அதனால நான் கேட்டால் தர மாட்டாங்க அப்படிலாம், நான் சமணன் புத்தன் எதாக இருந்தாலும் இருந்துட்டு போங்க. ஒரு தடவை எத்தனையோ கதை புக்குகளை படிக்கிறீங்க. சரியா? எத்தனையோ விஷயங்களை, ஆனால் விசுவாசத்தை படிங்க, கர்த்தரோட பேச பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரியும் உண்மையான தேவன். இல்லை நீங்கள் கேளுங்க, நீங்கள் கும்பிட சாமி உங்கள்கிட்ட பேசுதான்னு பாருங்கள், அவங்கள்ட்ட கேளுங்க யார் உண்மையான தேவன் சொல்லி. கண்டிப்பாக அது குழப்பதான் செய்யும். இருந்தாலும் சரியா, தேவன் எதுக்கு பிறந்திருக்காருங்கிறத இது பெரிய சந்தோஷமான நற்செய்தி தான். சரியா? இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, ஆனால் உண்மைக்குமே தேவன் பிறந்தது நாள் யாருக்கும் தெரியாது. இயேசு வந்து அனாதி காலம் முதலே இருந்தார். பூமியில் பிறந்தது இந்த நாள்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? அவருக்கு வந்து ஆயுசு, அவரோட ஆயுசை யாரும் எண்ணுனதும் கிடையாது, அவர் பிறந்ததை யாரும் பார்த்ததும் கிடையாது. சரியா? அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு வந்து வயசு கூட, அவருக்கு வந்து அவர் அனாதி காலம் முதல் இருக்கார். அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. இங்கே பூமியில் தான் அவருக்கு மேரியாவும் ஜோசப்பும். ஆனால் உண்மையான தேவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. சரியா? அவர் பிறந்த நாள் யாருக்கும் தெரியும் செய்யாது. சரியா? உண்மையான கிறிஸ்தவனா இதை புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு உருவமும் கிடையாது. சரியா? பரிசுத்த ஒளியாக இருக்கிறார். பரிசுத்த ஒளின்னா சாதாரண ஒளி இல்லை, பெரிய ஒளி. அவருக்கு நேராக யாரையும் சொல்லவும் முடியாது, ஒப்பிட்டுலாம் சொல்லவும் முடியாது. அவ்வளோ பெரிய பரிசுத்தமான தேவன். அதனால் நீங்கள் அவரோட இந்த நாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. சமாதான அன்பு உண்டாவதாக. இயேசு அதை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லார் மேலும் பகைவன் மேலும் அன்பு காட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். நல்ல கடவுள் உங்களோட வந்து உங்களை ஆசிரிப்பாராக, உங்கள் குடும்பங்களையும் ஆசிரிப்பாராக. சரிங்களா? நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நிறைய வசனங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.